உறவுகளுக்கு வணக்கம். இனி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி இலையப்பம். பூரணம் வச்சு பண்ணால் கொழுக்கட்டைன்னு சொல்லலாம். இது வந்து எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல வந்து சர்க்கரை பாக ரெடி பண்ணணும். அதுக்கு நான் 1 கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பாக ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப்புக்கும் குறைவாக தண்ணி சேர்த்தா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ பாக ரெடி ஆயாச்சு. இதை மாற்றி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு 1 கப்பு துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து கொஞ்சமாக பொன்னிறமாக வறுத்தெடுக்கணும். ரொம்ப டார்க்காக வரணும்னு தேவையில்லை. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகட்டும். அந்த அளவு வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து பாகை வந்து இதில் வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து ஏலக்காய் தூள் இருந்தாச்சுன்னா ஏலக்காய் தூள் பொடி சேர்த்துக்கலாம். இல்லைனா வந்து ஒரு 3-4 ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுதான் நம்ம வந்து கொழுக்கட்டை பூர்ணமாக வைக்க போகிறோம். இந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சியில் இறக்கிக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருந்தாலுமே உள்ளாடி வச்சு ஸ்டஃப் பண்ண முடியாது. இப்போ இறக்கிட்டேன். நம்ம வந்து அடுத்து மாவு ரெடி பண்ணுறதுக்கு தண்ணி சூடு பண்ண வைக்கலாம். கொதிக்கிற தண்ணியில் இடியப்ப மாவு விரவும் இல்லையா, அந்த மாதிரி மாவு வரணும். 1 கப் அரிசி மாவு எடுத்துருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி இடியப்ப மாவு விரவுற மாதிரி நல்லா விரவி எடுத்துக்கலாம். உருட்டுற பருவத்துக்கு விரவி எடுக்கணும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக உருண்டைகளாக ரெடி பண்ணி வாழை இலையில் லைட்டாக எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிக்கலாம். தடவிட்டு இந்த மாதிரி வச்சு பருத்தி விட்டு இதுக்குள்ளாடி பூர்ணம் வைக்கிற மாதிரி விரித்து எடுத்துக்கலாம். விரித்து எடுத்ததுக்கப்புறமா நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் பூர்ணம் வச்சுருக்கேன். இதை வந்து தேவைக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். கொஞ்சம் அதிகமாக வேணும்னா அதிகமாக கூட வச்சுக்கலாம். அப்படியே இந்த இலையை அப்படியே மடித்து நம்ம வந்து வேக வச்சு எடுக்கணும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி வந்து கொதிச்சதும் இதை மூடி வச்சுட்டு பார்த்திங்கன்னா இதெல்லாம் எடுத்து ஒன்றுன்னா வச்சு எடுக்கணும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நல்லா இருக்கும். வந்து இது வந்து மேலேயே வைக்காமல் அந்த பக்கம் இந்த பக்கம் மாற்ற வைக்கணும். நான் வந்து ஆவியெல்லாம் போய் நல்லா சீக்கிரமாக வேகவும் செய்யும். இல்லை நான் வந்து அப்படியே அடுக்கி வச்சோன்னா ஒன்று ஊற்றிட்டு வேகாத மாதிரி இருக்கும். ஒரு 10-15 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோன்னா வந்து கொழுக்கட்டை இலையப்பம் ரெடி ஆயிரும். இது வந்து ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். இந்த மாதிரி ரெசிபி பிடிக்கும்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.